ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானன் அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கும்படி எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக கர்த்தரால் அனுப்பப்பட்டிருந்தார். அவனுடைய வாழ்நாட்களிலே அநேகர் அந்த வெளிச்சத்தில் களி கூர்ந்தார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து தேவன் ஒரு நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். நம் ஒவ்வொருவரையும் குறித்து பரலோகத்தின் தேவனிடத்திலே ஒரு திட்டம் இருக்கிறது. எப்படி யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை வெளிச்சமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிற நபராகவும் காணப்பட்டதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் சிலருக்கு வெளிச்சமாகவும் சிலருக்கு நல்வழியை காட்டுகிறதாகவும் சிலருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. ஏதோ ஒரு வகையிலே நாம் ஆண்டவருக்கு உபயோகமானவர்கள் தான். அது ஒருவேளை வெளிச்சமாயிருக்கலாம், இல்லாவிட்டால் உப்பாக காணப்படலாம். ஏதோ ஒரு வகையிலே யாரோ சிலருக்கு நாம் உபயோகமானவர்களாக கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது நாம் யாருக்கும் உபயோகம் இல்லாதவர்கள், என்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லை, நான் எதுவும் செய்யவும் இல்லை, இப்படி நம்மை குறித்து நாம் குறைவுபட்டு கொள்ளுகிறோம். ஆனால் நம்மை குறித்த நோக்கத்தை நாம் அறிய தவறிவிடுகிறோம், அல்லாவிட்டால் அறிகிறதற்கு முயற்சி செய்யாமல் விட்டுவிடுகிறோம். ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்றத்தாழ்வுகளும் வாழ்க்கையில் வருகிறது தான். ஆனால் இவை ஒன்றும் நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை மாற்றப் போகிறதில்லை. மாறாக நம்மை குறித்த திட்டத்தை நாம் அறிந்து செயல்படும் பொழுதுதான் வாழ்க்கையே மகிமையுள்ளதாக மாறுகிறது, வாழ்க்கை ஆனந்தம் உள்ளதாகவும் மாறுகிறது. எனவே நம்மை குறித்து குறைவுபட்டு கொள்வதை தவிர்த்து நான் என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்து தேவன் என்ன விரும்புகிறார், ஏன் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை கண்டுபிடிப்போம், அதை நிறைவேற்றுவோம். அப்பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக மாறும், அர்த்தமுள்ளதாகவும் மாறிவிடும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில உருவாக்கி எங்களை வளர்த்து பாதுகாத்து வருகிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். அதை நாங்களும் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிற காரியம் எங்களால் பயனடைய வேண்டியவர்கள் பயனடையவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தி அருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.